நான் கிருத்திகா தரன், நியூட்ரிஷனல் சைக்காலஜிஸ்ட், உணவு உளவியல் ஆலோசகர். இந்த கோடை காலத்தில் என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட். நிறையா தர்பூசணி எடுங்க, பூசணிக்காய் எடுங்க, வெள்ளரிக்காய் எடுங்க, சொரக்காய் எடுங்க, நீர்க்காய் எடுங்க அப்படின்னு சொல்ல போகிறேன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கரெக்டு தான், சொல்ல போகிறேன். என்ன தவிர்க்கலாம்? ஜூஸ் குடிங்க அப்படின்னா நான் ஜூஸ் குடிங்கன்னு சொல்ல போகிறதில்ல. அப்புறம் என்ன தான் நான் சாப்பிடணும்? அதாவது அப்புறம் சொல்லுவாங்க, ஐயோ காரமாக சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு எக்கச்சக்க மித்து நம்மள்ட்ட இருக்குது. அறிவியல் படி அதாவது தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது பாடி வந்து அந்த உணவை எடுத்துக்கொள்ளும்பொழுது எரிசக்தி பயன்படுத்தும்ல, அதனால் அந்த பாடி ஹீட் அப்படின்னு உருவாகும். என்ன மாதிரி உணவுகளில் நம்மளுக்கு அப்படி ஆகும் அப்படின்னா, டீப் ஃப்ரைடு, அதாவது அதிக இந்த பொரித்த உணவுகள், அப்புறம் பேக்டு ஃபுட்ஸு, ரொம்ப நாள் இந்த பேக் பண்ண ஃபுட்டு, அப்புறம் இந்த தேவையில்லாத எண்ணெய் அதிகம் பயன்படுத்திய, அதாவது டீப் ஃப்ரைடு பொரித்து சரி, அப்புறம் நம்ம அதிக அளவில் எண்ணெய் பயன்படுத்திய பொருட்கள், அப்புறம் ரொம்ப ஹெவி ஃபுட் அப்படிம்பாங்க இல்லையா, ரொம்ப பிரியாணி மாதிரியான ஹெவியாக எடுத்துக்கிற உணவுகள், இப்படி எடுக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து அதிக அளவில் எரிசக்தி பயன்படும்போது பாடி ஹீட் ஆகும். ஆனால் தான் கோடையில் வந்து லைட்டாக நீர்க்காய்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஹைட்ரேஷன் பேலன்ஸை பற்றி பேசுகிறோம், கட் மைக்ரோவ்ஸ் பேலன்ஸை பற்றி பேசுகிறதே இல்லை. நம்மளோட ஹைட்ரேஷன் பேலன்ஸ் முக்கியம், கட் மைக்ரோவ்ஸ் பேலன்ஸ் முக்கியம். உடல் வந்து ஹெவியாக இருக்கிறது வந்து கொஞ்சம், அதாவது ஹெவியாக இல்லாமல் உடல் வந்து லைட்டாக இருக்கணும். ப்ரோட்டீன் கண்டிப்பாக தேவை, ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் இல்லாட்டி சரி வராது. முட்டை மாதிரியான உணவுகள் வந்து தேவை. அப்போ நான் கொக்கோ கோலா, ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாமா அப்படிம்பாங்க. ஒரு கொக்கோ கோலாவை எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு கொக்கோ கோலா எடுத்தோம் அப்படின்னா, கொக்கோ கோலா கெடுதல், பெப்சி கெடுதல் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் ஏன் கெடுதல் அப்படிங்கிறத நம்ம பேசுறதில்லை. ஒரு நாளைக்கு தேவைக்கான சர்க்கரையை விட அதிக அளவில் இருக்குது. நம்ம தான் பாடி இது வேணுமே, சர்க்கரை வேணுமே, உப்பு வேணுமே, அதனால் குடிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அப்படி குடிக்கக்கூடாது. கொக்கோ கோலாவில் என்ன அப்படின்னா 26 கிராம் சர்க்கரை இருக்குது. ஆரஞ்சு ஜூஸில் நீங்கள் வெறுமனை ஆரஞ்சு புழிஞ்சாலே 22 கிராம் சர்க்கரை இருக்குது. இதில் 26, இதில் 22. ஆரஞ்சு ஜூஸ் சும்மா குடிப்போமா? சர்க்கரையை போட்டு குடிப்போம். அப்போ கொக்கோ கோலாவோட ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது. அப்போனா விட்டமின் அது இதெல்லாம், விட்டமின்லாம் சக்கையாக புரியப்பயே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் விட்டமின் இதெல்லாம் இருக்குமே தவிர்த்து, எந்த ஜூஸுமே எதுவுமே நம்ம கோடை காலத்துக்கு குடிக்கிறோம், ரோஸ் மில்க் குடிக்கிறோம், அது குடிக்கிறோம், இது குடிக்கிறோங்கிறத விட பெஸ்ட்டு வந்து இளநீ, தர்பூசணி, மோர். அடுத்த கேள்வி உண்டு, தயிர் சேர்க்கலாமா, மோர் சேர்க்கலாமா, எது நல்லது அப்படின்னா, ஓகே கொஞ்சமாக சாதம் போட்டு அதில் கார்பு அப்படிங்கிறனால நான் மில்லட் தான் சொல்லுவேன். மில்லட்டை நல்லா ப்ரோபயோட்டிக் உணவாக பண்ணி மறுநாள் அந்த கம்மங்கூழ் அப்படிங்கிற மாதிரியான மில்லட் உணவுகள் உங்களோட கட் பாக்டீரியாவும் சரியாகும். நீராகாரம் அப்படின்னா வெறும் அரிசியை தூக்கி போட்டுட்டு, அதுவும் ப்ரௌன் ரைஸ் அரிசியை தூக்கி போட்டுட்டு அந்த வெறும் தண்ணியிலையும் உப்புலையும் போட்டால் உங்களுக்கு நல்லா வரும். தர்பூசணி, இளநீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இளநீயில் வந்து மெக்னீஷியம், பொட்டாசியம் அந்த மாதிரி தாது உப்புகள், தர்பூசில் உள்ள தாது உப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல கூலிங் எஃபெக்ட் கொடுக்கறனால நேச்சுரல் கூலிங், நேச்சுரல் ஹைட்ரேட்டட் உணவுகளாக நம்ம எடுத்துக்கிறோம். மோர், தயிர் அப்படிங்கிறப்ப தயிரில் வந்து உங்களுக்கு தயிரை விட மோர் நல்லது. ஏன் அப்படின்னா மோர் வந்து உங்களுக்கு லைட்டாக வச்சுக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாரி அதில் ப்ரோபயோட்டிக் இருக்குது. மோரில் கொஞ்சம் வந்து நம்ம உப்பு, அப்புறம் அந்த ஜீரகம் அதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னுமே கூல் ஆகும். அதாவது மசாலா தவறு சரின்லாம் கிடையாது. மசாலாவை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, நல்லா கேஎஃப்சியில் போய் சிக்கனை சாப்பிட்றது, அப்புறம் வந்து நிறையா எண்ணெயை ஊற்றி சிக்கனை சாப்பிட்றது, அப்புறம் சிக்கனை வந்து நல்லா மசாலா தடவி பொரித்து சாப்பிட்றது, அது தவறு. சிக்கனை சாப்பிட்லாம், நல்லா வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லை கிரில்டு சாப்பிட்லாம், அதுவும் அளவு குறைவாக சாப்பிட்ணும். தெர்மிக் எஃபெக்ட் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கணும். தயிரை விட மோர் நல்லது. ஏன் அப்படின்னா தெர்மிக் எஃபெக்டை வந்து இது குறைக்குது, இன்னொன்று வந்து கொழுப்பையும் குறைக்குது. கூலிங் வந்து மோரில் வந்து அதிகம் தயிரை விட, அதனால் தயிரை விட மோர் நல்லது. அடுத்து வந்து கோடை காலத்தில் எனக்கு
உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, வாயெல்லாம் புண்ணு வந்துடுச்சு, பார்த்திங்கன்னா இங்கே புண்ணு வந்திருக்கும், இங்கே புண்ணு வந்திருக்கும். அப்போனா கோடை காலத்துலனால வருதா அப்படின்னா, அதை விட ரொம்ப முக்கியமான காரணம் என்கிட்ட மவுத் அல்சர்னு வரவங்கள்ட்ட நம்ம ஃபஸ்ட்டு பிளட் ரிப்போர்ட் தான் கேட்பேன். ஏன் பிளட் ரிப்போர்ட் கேட்குறேன் அப்படின்னா, B12 டெஃபிஷியன்சி இருந்தால் வரும், அயன் டெஃபிஷியன்சி இருந்தால் வரும், ஹெச்பி கம்மியாக இருக்கான்னு பார்ப்பேன், அவங்களோட எதிர்ப்பு சக்திலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன், அப்புறம் அவங்களோட ஹெச்எஸ்சிஆர்பி எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்பேன், ஏன்னா இன்ஃப்ளமேஷன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்பேன், அவங்க நைட்டு தூங்குறாங்களா அப்படின்னு கேட்பேன், அப்புறம் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்பேன், அப்புறம் அவங்க எப்படி டாய்லெட் போகிறாங்க, அவங்களோட கட்டு பேலன்ஸாக இருக்கா இல்லையா அப்படின்னு. இவ்வளோ காரணங்கள் மவுத் அல்சர் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம், சூரியனை பார்த்தாலே கோடைக்காலம் வந்துடுச்சு, எனக்கு இது வந்துடுச்சு, பிம்பிள்ஸ் வந்துடுச்சு, மவுத் அல்சர் வந்துடுச்சு, அங்கே புண்ணு வந்துடுச்சு, இங்கே வந்துடுச்சு, எல்லாத்தையும் வந்து பாவம் அந்த சூரியன் அவர் கணக்கில் வந்து நம்ம எழுதிக்கிட்டே இருக்கோம். அவர் கணக்கில் எல்லாத்தையும் எழுதக்கூடாது, எதை எழுதணுமோ அதை தான் எழுதணும். ஸோ நம்ம முதல்ல அயன் டெஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா முருங்கைக்கீரை, கீரை, அப்புறம் வந்து ஆட்டு ரத்தம் இதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம். அப்புறம் ஆர்கன் மீட்டு இதெல்லாம் சாப்பிட்லாம். ஆட்டு ரத்தம்னா பிளட்லேயே உங்களுக்கு வந்து அந்த அயன் நல்லா கிடைக்கும், இரும்பு சட்டியில் சமைக்கிறது அப்படின்னு. B12 டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா பால் பொருட்கள், முட்டை, அப்புறம் மீன், அப்புறம் வந்து சிவப்பு இறைச்சி இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா B12 டெஃபிஷியன்சி குறையும். நம்ம என்ன கோடை காலத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இறைச்சி ஒத்துக்காது, முட்டை ஒத்துக்காது, அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அயனும் B12ம் கம்மியாகும்பொழுது தான் இந்த மாதிரி மவுத் அல்சர் வரும். அடுத்து வந்து உணவு வந்து ரொம்ப ஹெவி ஃபுட்டு சாப்பிடும்போது உடல் ஹீட்டு வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாகுது, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி. அப்போ உடல் ஹீட்டை வந்து குறைவைக்கிற மாதிரி தர்பூசணி, பூசணிக்காய் இந்த மாதிரி உணவுகள், அதாவது நீர்க்காய்கள் சார்ந்த உணவுகள் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னெல்லாம் நீர்க்காய்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து சாப்பிட்றது. அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸு, மவுத் அல்சர். நான் முக்கியமாக மவுத் அல்சருக்கு முதல்ல நான் ஏன்னா உணவு நிபுணர் மட்டும் இல்லை, உளவியல் ஆலோசகரும் கூட. ஸோ உளவியல் ரீதியான விஷயங்களை தான் நான் முதல்ல பார்ப்பேன். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாலே நம்ம பாடியில் இன்ஃப்ளமேஷன் உருவாகும், இன்ஃப்ளமேஷன் இருந்தாலே மவுத் அல்சர் உருவாகும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம பொதுவாக என்னென்னா கோடையிலேயே நம்மளுக்கு ஒரு எரிச்சலுக்கான காரணம் இருக்கும். நம்ம சாப்பாடு வந்து நிறைய ஜூஸ் குடிப்போம், அதில் சர்க்கரை இருக்கிறதுனால நம்மளோட கட்டு சரியாக இருக்காது. கட்டு சரியாகலனால நம்மளோட கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படிங்கிறது வேலை செய்யும்போது கட்டில் வந்து என்ன நியூஸ் போகும்னா, நம்ம சரியான உணவுகள் எடுக்காதனால ஜூஸை குடிக்கிறது, சர்க்கரை தண்ணியை குடிக்கிறது, அந்த தண்ணியை குடிக்கிறது, வெளியில் போய் எதையோ பண்ணிவிட்டு நம்ம வயத்தை ஃபுல்லாக கெடுத்து வைப்போம். அப்புறம் வெளியில் போனால் ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிட்றது, எதுவுமே ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகாது, ஏன்னா கோடைக்காலம். அப்போ டைஜஸ்ட் ஆகாத உணவுகள் என்ன ஆகும்னா, சரியான கட் பேலன்ஸ், அதாவது நம்ம வயிற்றுக்குள்ளே 10 லட்சம் கோடி உயிரிகள் இருக்குது, அந்த உயிரிகள் வந்து சரியாக இருக்காது. அந்த உயிரிகள் சரியாக இல்லாதனால வெறும் சர்க்கரை சாப்பிட்ற உயிரிகள் மட்டும் இருக்கும், மிச்ச உயிரிகள் இருக்காது. அப்போ அது என்ன செய்தி அனுப்புனா, சரியாக நம்மளுக்கு வந்து செரோட்டோனின் அப்படிங்கிற மகிழ்ச்சி ஹார்மோனை கொண்டு சேர்க்காது. அப்போ நம்மளுக்கு பிரெயின் என்ன ஆகும்னா, ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், எரிச்சலில் இருப்போம், இந்த வயிறும் சரியில்லாதனால அது இன்னும் எரிச்சலை அதிகப்படுத்தும். அப்போ இந்த கட் பிரெயின் ஆக்சிஸோட வேலை என்ன ஆகும்னா, இன்ஃப்ளமேஷன் அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஐயோ இவங்களுக்கு ஏதோ ஆபத்து வந்துடுச்சு, இவங்களை எப்போதுமே அலர்ட்டாக வை அப்படின்னு சொல்லும்பொழுது, அதை அலர்ட்டாக வைக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் உருவாகுது. அந்த இன்ஃப்ளமேஷன் தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரெஸ் உருவாகும்போது மவுத் அல்சர் உருவாகும். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம செஞ்சுட்டு, நம்ம இஷ்டத்துக்கு ஜூஸை குடிச்சிட்டு, இஷ்டத்துக்கு ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்டுட்டு, இஷ்டத்துக்கு ஆயிலி ஃபுட்டு சாப்பிட்டுட்டு, இஷ்டத்துக்கு பேக்கெட் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு எல்லா கணக்கையும் சூரியன் மேலே எழுதக்கூடாது. ஸோ உங்களோட மவுத் அல்சருக்கும் சூரியனுக்கும் சம்மந்தம் இருக்கானா, ஓரளவு தான் சம்மந்தம் இருக்குது. முழுக்க முழுக்க நம்மளோட மைண்ட் செட்டு தான், அதாவது நம்மளோட எதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகணும், எதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் முழுக்க சம்மந்தம் இருக்குது. சூரியன் வெயில் காலம் வந்தாலே எனக்கு பிம்பிள்ஸ் தான். இந்த பிம்பிள்ஸுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நிஜம்தான். இப்போ இதை வந்து சூரியன் கணக்கில் தான் எழுதணும். ஏன் எழுதணும்னு சொல்கிறேன்னா, சபடேனியஸ் கிளாண்ட் அப்படின்னு இருக்கும், அந்த கிளாண்டில் வந்து எண்ணெய் சுரக்கும், அப்புறம் தூசி, இந்த எண்ணெய் சுரக்கும், வேர்த்தோன்னே அந்த கிளாண்டு ஓப்பன் ஆகும், இதில் எண்ணெய் சுரக்கும். எண்ணெய், வேர்வை, தூசி மூணுமே ஒன்றா விளையாடுவாங்க. எங்கே விளையாடுவாங்க? நம்ம முகத்தில் விளையாடுவாங்க. முகத்தில் விளையாண்டோன்னே பிம்பிள்ஸ் வரும். அப்போனா பிம்பிள்ஸ் வராமல் இருக்க என்ன பண்ணுறதுன்னா, வெயிலை தவிர்க்கணும், ஓரளவுக்கு தூசி இல்லாத இடங்களில் இருக்கணும். அடுத்து வந்து நம்ம இத்தனை நேரம் லிஸ்ட்டு போட்டோம்ல, நீர்க்காய்கள், நீர்ப்பழங்கள், இந்த மாதிரியான ஹைட்ரேஷன், தண்ணி எப்படி குடிக்கிறது, இது எல்லாமே அந்த லிஸ்ட்டில் வரதெல்லாம் செய்யணும்.
முன்னாடி சொன்ன மாரி ஆலோவேரா ஜெல்லு, தேங்காய் எண்ணெய், இது வந்து ஒரு இயற்கையான சன்ஸ்க்ரீன். இல்லை உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டில் பிம்பிள் ஜாஸ்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு டெர்மட்டாலஜி கன்சல்டேஷன் எடுங்க. எப்போதுமே வந்து ரொம்ப டூ மச்சாக இதை சுரண்டி உங்கள் முகத்தை ரொம்ப, ஏன்னா நம்மளுக்கு முகம் இப்போ வந்து ரொம்ப முக்கியம். இப்போ என்னோடய முகத்தையே நீங்கள் பார்க்குறீங்க, ஓரளவுக்கு சரியாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அப்போ நம்ம பிம்பிள்ஸ் வராமல் தவிர்க்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப கான்ஷியஸாக செய்ய வேண்டியது தான். முக்கியமாக கையை வச்சு சுரண்டிடக்கூடாது, அதுதான் பிரச்சனை. பொதுவாக முகம் கழுவி கழுவி கழுவி, ஏன்னா டஸ்ட்டு, நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா டஸ்ட்டு, எண்ணெய், எப்போதுமே ரூட் காசை கவனிங்க. ஒரு அல்சர் வருதா அப்படின்னா அல்சருக்கான ரூட் காஸ் என்ன? சூரியன் கிடையாது. பிம்பிள்ஸ் வருதா, பிம்பிள்ஸ்க்கான ரூட் காஸ் என்ன? ரூட் காஸ் என்ன? வியர்வை, எண்ணெய் பசை, தூசி. இது 3. இந்த 3த்தையும் எப்படி அவாய்ட் பண்ணுறது? அப்புறம் உடல் சூடுக்கு காய் அதெல்லாம் சாப்பிட்டுரும். எண்ணெய் பசை அப்படின்னு பார்க்கும்பொழுது முகத்தை வந்து தூசிக்கு வந்து முகத்தை அடிக்கடி கழுவுறது. வியர்வை அப்படிங்கிறதுக்கும் நம்ம முகத்தை கழுவினா அந்த வேர்வை வந்து அடிக்கடி போயிடும். எண்ணெய் பசை அப்படிங்கும்போது சரியான நம்ம க்ரீமோ இல்லை நம்மளுக்கு தேவையான இந்த மாவு பேக்கெல்லாம் இருக்குது இல்லையா, இயற்கை மாவு பேக்கெல்லாம், அதை வந்து நீங்கள் இயற்கை நிபுணர்கிட்டையோ ஒரு ஆயுர்வேதிக்கு இவங்கள்ட்டையோ கேட்டிங்கன்னா அந்த பேக் கரெக்டாக சொல்லுவாங்க. அப்போ அந்த எண்ணெய் பசையை குறைக்கக்கூடிய இயற்கை பேக்குகள் அம்மாட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. கடல மாவு கலந்து, அப்புறம் முல்தானி மட்டி பொடியெல்லாம் கலந்து, ஒரு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புழிஞ்சு கொஞ்சம் பாலில் கலந்து நீங்கள் பூசிச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அந்த இயற்கை பேக் வந்து காப்பாற்றும். அதுலேயும் தூசி வரும், அதனால் நல்லா மூஞ்சி கழுவிடணும். அந்த பேக்கெல்லாம் போடுறப்ப அந்த தூசி போய் உள்ளே மாட்டிக்கூடாது. அதனால் பேக்கும் பார்க்கணும். இல்லாட்டி பெஸ்ட்டு நான் என்ன சொல்வேன்னா, எப்போதுமே அறிவியல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம எல்லாமே இயற்கைன்னு சொன்னாலும் அலோபதி அப்படிங்கிறது இல்லாட்டி நம்ம இந்த அளவுக்கு வாழ முடியாது, இந்த அளவுக்கு மருந்துகள் இல்லாமல் இருக்க முடியாது. எதுக்கு எடுத்தாலும் மருந்து சாப்பிடக்கூடாது. எதுக்கு தேவையோ, உங்களோட பிம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பாருங்கள். அவங்க சொல்கிற அட்வைஸை, அவங்க சொல்கிற ஃபேஸ் வாஷ் ஏதாவது சொல்லுவாங்க, அதை கழுவி க்ளீனாக வச்சுக்கங்க. ஏன்னா நம்மளுக்கு முகம் ரொம்ப முக்கியம். அதை வந்து எதுக்காகவும் நம்ம அதாவது பள்ளமாக முகத்தை பண்ணிவிட்டு அப்புறமா டெர்மட்டாலஜிஸ்ட்டை போயிட்டு ஐயோ இப்படி ஆச்சே முன்னாடியே தெரியலையே அப்படிங்கிற அந்த தவறை செய்யாதீங்க. நன்றி, வணக்கம்.